परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சங்கீதம் 119:9. वचन संहिता 119 का 9वां वचन। வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால் தானே. जवान अपने चाल को किस उपाय से शुद्ध रखे? तेरे वचन के अनुसार सावधान रहने से। வேதம் சொல்கிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? वचन बताता है जवान अपने चाल मतलब अपने मार्ग को कैसे शुद्ध करेगा। தேவ வசனம் ஒரு வாலிபனுக்குள்ள எப்பவும் இருக்கணுமா? परमेश्वर के वचन हर जवानी के साथ होना चाहिए। வேத வசனம் இருத்துல இருந்தாதான் நம்ம பரிசுத்தவான காத்துக்கொள்ள முடியும். परमेश्वर के वचन जब हर जवानों के साथ रहेगा तभी पवित्र होगे। எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வச்சிருக்கணும். परमेश्वर को कब हमारे सामने रखना है? வேதத்துல பார்க்கிறோம் யோசேப்பு தேவனுக்கு முன்பாக இருந்தான். यूसुफ हमेशा परमेश्वर के सामने होता था। யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். और यूसुफ के साथ परमेश्वर बना रहता था। ஒரு வாலிபன் वो एक जवानी है। எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். मिस्र देश पे गुलाम बन के गया है। அவன் செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसके हर कार्य में प्रभु ने आशीष दिया। அதே போல யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். वैसे ही यूसुफ के साथ परमेश्वर था। யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார்னா यूसुफ के साथ परमेश्वर था, நம்ம கூடயும் தேவன் तो இருப்பார். हमारे साथ भी परमेश्वर रहेगा। அவன் அதனால யோசேப்போடு கர்த்தர் இருந்தனால அவன் சொன்னா தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்னு தைரியமா பேசலாம். परमेश्वर के सामने यूसुफ होता था, इसीलिए वो ये कहता था कि मैं परमेश्वर के सामने पाप कैसे करूंगा। அதனால அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்ய பரித்துல இடம் கிடைச்சது. और उसके लिए देखो परमेश्वर उसे राजा के महल में बिठा दिया। தாவீதை பார்க்கிறோம், பைபிள்ல தாவீது விழுந்து போனாரு. और बाइबल में हम दाऊद के बारे में देखते हैं, एक चीज पे एक पाप पे गिर जाता है। தாவீது விழுந்து போனதுக்கு காரணம் और दाऊद के उस पाप में गिरने का कारण ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய காலம் அது. क्योंकि राजाओं के साथ युद्ध करने का समय था। அவன் யுத்தத்துக்கு போகல. और दाऊद ने युद्ध के लिए गया नहीं। யுத்தத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லாதனால युद्ध के बारे में कोई विचार नहीं। அவனுக்குள்ள பாவம் பிரவேசித்தது. उसके अंदर पाप आने लगा, சாபம் வந்தது. श्राप आने लगा। அதனால பிள்ளை மரித்து போனுச்சு. और उसके कारण उसके बेटा मर गया। நாம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். हम हमेशा जागे रहना है, प्रार्थना करना है। வாலிப வயசு தேவனுக்கு கொடுக்கணும். हमारे जवानी उम्र को प्रभु के लिए हमें इस्तेमाल தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. परमेश्वर के नाम की निंदा होने की तरह नहीं चलनी है। முறையற்ற பாவங்கள்லாம் நம்ம விட்டு போகணும். जो भी बुरे पाप है वो सब हमसे निकल जानी है। குறி சொல்றவங்களை தேடக்கூடாது. हम ज्योतिषों के पास नहीं जानी है। உலக பொருள் மேல கவனம் இருக்கக்கூடாது. संसार की चीजों के ऊपर नहीं ध्यान देनी है। நாம தேவ பக்தியை தான் இருக்கணும். हम परमेश्वर के भक्त बन के रहना है। தேவ பக்தியை தான் ஆதாயமாக மாற்றணும். परमेश्वर के भक्त में ही हमें चलनी है। இழிவான காரியங்களுக்கு நம்ம ஆதாயமா இருக்கக்கூடாது. हम बाकी खराब चीजों पे नहीं जानी है। நம்ம சிந்தனையில தீட்டான காரியம் வரக்கூடாது. हमारे विचारों से कभी खराब नहीं सोचनी है। நம்ம கர்த்தரை தேட வேண்டும். हम एकदम खराब बन के प्रभु के लिए இடைவிடாம தேவனை ஆராதிக்கணும். लगातार प्रभु की आराधना करनी है। எத்தனை தடைகள் வந்தாலும் कितने भी रुकावट आए தவறாம ஜெபிக்கணும். हमेशा निरंतर प्रार्थना करनी है। நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தேவனுடைய நாமம் மகிமை பெறணும். जहाँ पर भी हम रहेंगे उसकी नाम महिमा होना है। எல்லா கண்களையும் மூடிச்சோம். आंखें बंद करके हम प्रार्थना करें। ஆண்டவரே, இந்த அருமையான வேத வசனத்தை நான் பார்த்தோம். प्रभु हम आपके वचन को देखें। வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? जवान अपने चाल को किस उपाय से शुद्ध करेगा? உம்முடைய வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, आपके वचन के अनुसार ही நாங்கள் எப்பொழுதும் என் கண் முன்னே உண்மையே நிறுத்தி இருக்கிறோம். हम हमेशा हमारे सामने आपको रखे। எந்தவித பாவக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு किसी भी तरह की पाप की बंधन आपके बच्चे लोग को ना खराब இந்த करे। தேவ செய்தியை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கட்டும். ये प्रभु आपके संदेश सुनने वाले हर एक के ऊपर आपकी दया आने இந்த दो। வாலி வயசுல உண்மை மட்டும் நோக்கி பார்க்கட்டும். जवानी उम्र में केवल आपकी ओर देखने के लिए मदद करो। ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசம் அடையட்டும். हर एक के चेहरा प्रकाशित कर இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मानते पिता, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष दे।